ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களும் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 கரெக்டாக ஆகஸ்ட் மாதத்தில் 24க்கு பிறகு இந்த விஷயங்கள் இனி நடக்காமல் இருக்காது. ஆக்சுவலி இல்லம் தேடி ஒரு புதிய நபர் கிரகம் மூலியமாக வரப்போகிறாங்க. அந்த நபர் மூலிமா ஆபத்தும் வரலாம், அதிர்ஷ்டமும் வரலாம். ஸோ ஆபத்தாக அதிர்ஷ்டமாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இது தனுசு ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ. அதனால் தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஆகஸ்டில் கடைசியாக தான் ஆவணி பௌர்ணமி, ஆவணி அவிட்டம், சந்திர கிரகணம், இந்த மாதிரி 3 சிறப்பான இதுகள் வருகிறது. இது ஜோதிட ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி மிக முக்கியமானதாக கருதப்படுது. இதெல்லாம் ஆகஸ்ட் கடைசியாக 24க்கு பிறகு வர்றதுனால இந்த ஆகஸ்ட் 24க்கு பிறகு கிரகங்களால் நிறைய மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கு ஏற்படும். அந்த மாற்றங்கள் தான் என்னென்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறணுங்கிறது குறிப்பிடப்படுது. தனுசு ராசிக்காரங்களுக்கு நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத விரிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதிர்ஷ்டமோ ஆபத்தோ என்னங்கிறத கரெக்டாக தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது. ஏன்னா எல்லாத்தையுமே கொடுக்கறது கிரகங்கள் தான். கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும். ஸோ அதை நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்தாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். மெயினாக இந்த டைம் பணவரவு உங்களுக்கு அதிகரித்து பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கள் குறிப்பிட்ட சில பரிகாரங்களும் செய்ய வேண்டும் உங்கள் ராசிக்கு. அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. முதல்ல உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு மற்றதை பார்க்கலாம். தனுசு ராசிக்காரங்க மூலமில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. உறுதியாக இருந்து வெற்றி பெற்று வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 24க்கு பிறகு முன்னேற்றமாக நாட்கள் இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. ஞான மோட்சக்காரகன் பாக்கியஸ்தானத்திலேயும் யோகக்காரகன் சகாயஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறார். நீங்கள் நினைத்த வேலைகள் ஈஸியாக நடந்தேறும். எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைந்திருப்பதால் வியாபார தொழிலில் ஏற்பட்ட தடைகள் பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போகும். மனதில் ஏற்பட்ட குழப்பம் விலகும். உடல்நல சீராகும். தாய்வழி உறவுகள் வகையில் ஆதரவு கிடைக்கும். உங்கள் ஆபாதிபதி சுக்கிரன் கரெக்டாக ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வரவை விட செலவு அதிகரிக்கும். திட்டமிடாமல் சில வேலைகளை மேற்கொண்டிங்கன்னா அதில் சங்கடத்திற்கு ஆளாக வேண்டிய நிலை உருவாகும். அதோடு குடும்பத்தினர் விருப்பத்தையும் பிரியமானவர்கள் ஆசனைகளையும் பூர்த்தி செய்வதாக இருந்தீங்கன்னா அதில் பொன்பொருள் சேர்க்கை என்று வாங்கி கையிருப்பு கரைய ஆரம்பிக்கும். ஆனால் குடும்பத்தில் நிம்மதியான நிலையும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையும் இருக்கும். பெரியவர்கள் ஆதரவு கிடைக்கும். விவசாயிகள் விளைச்சல்ல முழுமையாக கவனம் செலுத்த வேண்டியது வரும். மாணவர்கள் படிப்பில் அக்கறை கூடணும். அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி முன்னேற முடியும். இது உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு பூரடமில் பிறந்த தனுசு ராசிக்கு குறிப்பிடப்படுது. செல்வாக்கோடு வாழ வேண்டும் என்று வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு ஆகஸ்ட் 24க்கு பிறகு நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். மெயினாக ராசிநாதன் குரு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் யோசிக்காமல் சில வேலைகளில் ஈடுபட்டிங்கன்னா அதனால் சங்கடத்திற்கு ஆளாவீங்க. அதோடு வீண் செலவு அதிகரிக்கும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நெருக்கடிகள்லாம் ஏற்படும். செய்து வரக்கூடிய வேலையிலேயே பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது வரும். இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வைகள் விரைய குடும்ப சுகஸ்தானங்களில் கிடைப்பதால் வீண் செலவுகள் கட்டுப்படும். அது மட்டும் இல்லாமல் நிம்மதியான உறக்கம் இருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் விரயங்களை ஏற்படுத்திட இருக்கிறார் என்பதால் வரவு செலவுகளில் கவனமாக இருப்பது நன்மை தரும்.
வியாபாரிகள் புதிய முதலீட்டில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுடைய சந்தோஷத்திற்காகவோ செல்வாக்க நிலைநாட்டவோ சிலர் வீண் செலவுகளை செய்து நஷ்டத்திற்கு ஆளாக வேண்டியது வருங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. நிலைமை சீராகிற வரைக்கும் வருமானம் அதிகரிக்கும், தேவைக்கேற்ற பணம் வரும், குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுங்க, வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும், கடன்களை அடைத்திடக்கூடிய அளவிற்கு வருமானம் வரும். பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்ப்பதால் உங்கள் செயல்களில் வேகம் இருக்கும், எடுத்த வேலைகள் உறுதியாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கடந்த டைமில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும், அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும், சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும். ஞான மோட்சக்காரகன் கேது பாகிஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தெய்வ அருளும் பெரியோர் ஆதரவும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல குடும்ப ரகசியங்களை பேசாமல் இருப்பது நன்மை தரும். சிலருக்கெல்லாம் இந்த டைம் சொந்த இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும். அதனால் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கு இதெல்லாம் தாங்க பலன்கள், இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு உத்திராட 1ஆம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உறுதியான மனம் கொண்ட உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 24க்கு பிறகு நன்மையாக இருக்க போகுது. உங்கள் பாக்கியாதிபதியும் ஆத்மகாரகனும் சூரியன் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் நினைத்ததை உங்களால் சாதிக்க முடியும், எடுத்த வேலைகள் முடிக்க முடியும், பெரியவர்களுடைய ஆதரவும் தெய்வ பலமும் கிடைக்கும். பிறருக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து வந்த உங்களுக்கு சுதந்திரமாக செயல்படக்கூடிய நிலை உண்டாகும். எடுத்த வேலைகள் முடிப்பதில் உறுதியாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும், அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும், புதிய தொழில் தொடங்குவதற்காக எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். உத்தியோகத்தின் காரணமாகவோ வேறு காரணங்களுக்காகவோ பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று வாழக்கூடிய நிலை உருவாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். இருந்தாலும் ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஒவ்வொரு வேலையில் நிதானமும் கவனமும் இந்த நேரத்தில் அவசியம். உங்கள் செயல்களே உங்களுக்கு சங்கடத்தையும் சட்ட சிக்கல்களை உண்டாக்க வாய்ப்பு இருப்பதால் நிதானமாக செயல்படுவது அவசியம். உங்கள் சப்தாதிபதி புதன் மறதியும் கவனக்குறைவையும் ஏற்படுத்திட வாய்ப்பு இருப்பதால் உங்களுக்குள் குழப்பமும் தெளிவற்ற நிலையும் இருக்கும். அதனால் எடுக்கக்கூடிய வேலைகளில் தடையும் தாமதமும் ஏற்படும். அதோடு அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சஞ்சாரம் பொன்பொருள் இழப்பிற்கு காரணமாக இருப்பதால் பட விவகாரத்தில் எச்சரிக்கை அவசியம். கொடுக்கல் வாங்கல நிதானம் தேவை. குடும்பத்தினர் ஆலோசனை ஏற்பது நன்மை அளிக்கும், அதுவும் உங்களுக்கு யோகமாக இருக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாள் முயற்சி வெற்றியாகும். குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். விவசாயிகளுக்கு ஏற்பட்ட சங்கட விலகும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை இருக்கும். உங்களுக்கு இதுதாங்க பலன்கள், இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க, தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ செல்வம் சேர உங்கள் ராசிக்கு ஆன்மீக ரீதியாக என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத சொல்ல போகிறேன், வாங்க பார்ப்பீங்க. இன்றைய காலகட்டத்தில் பணத்திற்கு இருக்கக்கூடிய மதிப்பு கண்டிப்பாக நீதி நேர்மை போன்ற உயரிய குணங்களை கொண்ட மனிதர்களுக்கு இல்லை என்பது உண்மை. அனைத்திற்குமே பணம் தேவைப்படுது. செல்வம் சேர்க்க வேண்டும், உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக தான் உலகமே ஓடிக்கொண்டிருக்கு. எனவே அப்படியான பணத்தை ஈட்டுவதற்கு கடினமாக உழைக்கிறோம். ஆனால் சிலருக்கு என்னதான் கடினமாக உழைத்து சம்பாதித்தாலும் ஒரு வழியில் வரக்கூடிய பணம் வேறொரு வழியில் செலவாகி கொண்டே இருக்குது. அப்படி சம்பாதிக்க செல்வம் வீண் விரயமாகாமல் இருக்க, செல்வ சேர்க்க உண்டாக உங்கள் ராசிக்கு பரிகாரத்தை தெரிந்து இதை நம்பிக்கையோடு செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். ஸோ அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத சொல்கிறேன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரங்க வாழ்வில் நிறைய பொருள் செல்வம் பெறுவதற்கு வீட்டுடைய பூஜரையில் வெள்ளிக்கிழமையில் விஷ்ணு சகசாமம் படிக்கிறது கேட்குறது நல்லது. படிக்க முடியாதவங்க விஷ்ணு சகசாமத்தை வீட்டில் ஒழிக்க விடுவது நல்லது. இதனால் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை அதிர்வுகள் நீங்கி உங்களோட வீட்டில் நல்ல மாற்றத்தை உணர முடியும். மேலும் எப்போதும் ஒரு மஞ்சள் நிற கைக்குட்டையை உங்களிடம் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்க. முக்கியமாக வேலையாக செல்லும்போது, பொருளாதார வளர்ச்சிக்காக பணிக்காக செல்லும்போது மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து செல்வது காரிய வெற்றியை தரும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை தனுசு ராசிக்காரங்க செய்திடுங்க. இதை நீங்கள் செய்யவே உங்களுக்கு நல்ல பலன் கிடைப்பதை நீங்களே பார்ப்பீங்க.
ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பரிகாரம். இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்களை போல் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.